வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகொண்டேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சரியான லொக்கேஷன் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரம் சுருட்டப்பள்ளி என்னும் ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள அனைத்து தெய்வங்களுமே அவங்க துணைவியாரோட பொதுமக்களுக்கு காட்சி அளிக்கின்றன. இந்த கோயிலில் பள்ளி கொண்ட நிலையில் இருக்கிறாரு. ஈஸ்வரர் சர்வ மங்களாம்பிகை, வால்முகி மரகதனாம்பிகை, விநாயகர் சித்திமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, தாரா இவங்க எல்லாம் அவங்களோட மனைவிகளோட இறைவனு பொதுமக்களுக்கு காட்சி அளிக்கிறாங்க. சாபத்தால் பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்தின் பதவியை இந்திரன் இழக்கிறாரு. அசுரர்கள் அவரது ராஜ்யத்தை பிடிக்கிறாங்க. இழந்த பதவியை பெற வேண்டும் அப்படின்னா பார்க்கடலை கடைந்து அமுதமாக உண்டு பலன் பெற வேண்டும் என தேவகுரு பிரகதீஸ்பதி கூறுகிறாரு. திருமாலுடன் உதவியுடன் வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்திர மலையை மத்தாகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு புறமும் பார்க்கடலை ஏகாதசி தினத்தில் கடைந்தனர். வாசுகிங்கிற பாம்புனால வலி தாங்க முடியாமல் அது பார்க்கடலில் விஷத்தை கக்கிடுது. அசுரர்களும் பயந்து போய் தங்களை காப்பாற்றுமாறு சிவன்கிட்ட போய் வேண்டுறாங்க. சிவன் தன் நிழலில் தோன்றிய சுந்தரர் அனுப்பி அந்த விஷத்தை திரட்டி எடுத்து வருமாறு கூறினார். சுந்தரர் மொத்த விஷத்தையும் ஒரு நாவல் பழம் போல திரட்டி சிவனிடம் கொடுக்குறாரு. அப்போ 33 கோடி தேவர்மார்களும் சிவபெருமான இந்த விஷத்தை வெளியில வீசினால் அனைத்து ஜீவராசிகள் அழியும், இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு மண்டிடுறாங்க. உடனே சிவன் விஸ்வகார மூர்த்தியாக அந்த கொடிய விஷ நஞ்சிய விழுங்குறாரு. இதை கண்டு பார்வதி சிவனை தன் மடியில கிடத்தி அவரது வாயிலிருந்து விஷம் கழுத்தை விட்டு கீழே செல்லாத மாதிரி கை வச்சு அழுத்துறாங்க. இதனால சிவன் கழுத்திலே பார்த்தீங்கன்னா அந்த நீல நிற விஷம் தங்கிடுது. அதனால அவர் நீலகண்டேஸ்வரர் ஆவார். விஷத்தை தடுத்து அமுதம் கிடைக்க செய்ததால அம்மன் அமுதாம்பிகை ஆவாள். பிறகு சிவன் பார்வதியுடன் கைலாசம் செல்கிறார். அப்படி செல்லும் வழியில இந்த தலத்துல சற்று இளைப்பாறியதாக சிவபுராணமும் கந்தபுராணமும் கூறுகிறது.